தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம தெரிஞ்சுக்க போறது மணி பென் படேல். அதாவது இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல். அவருடைய மகளினுடைய பெயர் தான் மணிபென் படேல். நேருவினுடைய வாரிசுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா சர்தார் வல்லபாய் படேலுடைய மகள் பேரு மணிபென் படேல். அவங்களுடைய தியாகம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதாவது ஒரு புகழ்மிக்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் வல்லபாய் படேல். அந்த வழக்கறிஞர் தொழிலே அவர் கடைசி வரைக்கும் செஞ்சிருந்தா கூட ஒரு செல்வ செழிப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் காந்தியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தேச விடுதலையில் தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவிகளில் அலங்கரித்தவர் வல்லபாய் படேல். 565 சமஸ்தானங்களையும் ஒன்றிணைக்கிறார் அவர். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அவர். அவருடைய மகள் மணிபென் படேல். அவங்க இளம் வயதிலேயே காந்தியால் கவரப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பம்பாயிலேருந்து அகமதாபாத்துக்கு போய் காந்தி ஆசிரமத்தில் போய் அவர் பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டிருந்த நகைகள், விலை உயர்ந்த ரத்தினங்கள், பணம், இது எல்லாத்தையுமே ஒரு மூட்டையாக சுற்றி கொண்டு போய் காந்தி ஆசிரமத்தில் கொடுத்து தேச விடுதலைக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. காந்தியோடையே இருந்தாங்க. காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு போன்ற எல்லா போராட்டங்களையும் அவரோட இருந்து பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள் அவர்கள். எப்பேற்பட்ட கொடுமைகளை எல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க தெரியுங்களா பிரிட்டிஷ் காலத்துல. அப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி மணிபென் படேல். அவங்க அவ்வளோ பெரிய தியாகம் அவங்க செஞ்சது. தந்தைக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கடைசி காலத்துல அவர் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் அவர் உடன் இருந்தாங்க. தந்தைக்கு உதவி செய்யணும், தேச விடுதலைக்கு பாடுபடணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு பெண்மணி மணிபென் படேல். அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க நேருவை சந்திச்சு தந்தையாருடைய மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது காங்கிரஸுடைய வரவு செலவு கணக்கு. அதில் 30 லட்ச ரூபா பணத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அவ்வளோ நேர்மையாக இருந்த ஒரு பெண்மணி மணிபென் படேல். அதன் பிறகு அவர் இப்போ மிகப்பெரிய தலைவர்களாலேயே அவங்க கண்டுகொள்ளப்படலைங்கிறதா துரதிருஷ்டமான வரலாறு. வல்லபாய் படேலோட யாருக்கெல்லாம் கருத்து ரீதியான வேறுபாடுகள் இருந்ததோ அவங்கெல்லாம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவை கண்டுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில, கண் பார்வை சரியில்லாத நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட தேசபக்தியோடையும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் தன் தந்தையாருக்கு புகழுக்கு மேலும் வலு சேர்க்கணுங்கிற வகையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அவங்க. இந்திய சுதந்திர போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு அமைக்கப்பட்ட அந்த சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான். அந்த அளவுக்கு பெண்ணினுடைய பிரதிநிதியாக அரசியலிலும் ஈடுபட்டு தன்னுடைய பங்களிப்பை இந்த நாட்டுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தவங்கள மிக முக்கியமான பெண்மணி யாரு அப்படின்னா மணிபென் படேல். அவங்க பார்த்தீங்கன்னா தேச விடுதலைக்காக அவங்க பல போராட்டங்களை தைரியமாக சந்தித்த பெண்மணி அவங்க. எதை கண்டும் அஞ்சாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவே தேசத்துக்காகவும் காந்திஜிக்காகவும் அர்ப்பணித்தார்கள். காந்திக்கும் படேல் மீது மிகப்பெரிய பங்கு இருந்தது, பெரிய ஒரு ஈர்ப்பு வந்தது. ஏன்னா வல்லபாய் படேல் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக உயர்ந்த பதவியை அலங்கரித்தவர். அவர் உள்துறையிலிருந்து எல்லாத்திலுமே செல்வாக்கு மிக்க பெரிய மனிதராக இருந்தார். ஒரு துணை அதிபர் மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் பிரதமர் நம்முடைய நேரு அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு துணையாக இருந்த ஒரு மனிதர் நம்முடைய வல்லபாய் படேல். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட காந்தி என்ற ஒற்றை புள்ளி அவர்கள் எல்லோருமே இணைத்தது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு குஜராத் மாநிலத்தில் அவர் ஆற்றிய சேவை, குஜராத்ல உள்ள தலைவர்களே மிகவும் செல்வாக்கு மிக்க முதன்மையான தலைவராக வல்லபாய் படேல் இருந்தார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர் செய்த தியாகத்தினுடைய அளவு பெரிது. அதனாலதான் உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த சிலையை அங்கே சர்தார் சரோவர் அணைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேலுக்கு ஒரு பெரிய சிலையை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு தியாகியினுடைய மகள் யாருன்னா மணிபென் படேல். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.